நாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இப்படி ஒரு எரர் வருது. அதாவது ஹார்ட் டிஸ்க்கு டிவைஸ் எரர்னு சொல்லி வருது. இது மறுபடியும் F1 கொடுத்து ரீசெட் பண்ண சொல்லியிருக்கு. நாம் இங்கே F1 வந்து கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி எரர் வருது. ரீபூட் அண்ட் செலக்ட் ப்ராப்பர் பூட் டிவைஸு அந்த மாதிரி வருது. இன்சர்ட் பூட் டிவைஸு, அதாவது ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் ஆகலை, ப்ரெஸ் எனி கீன்னு சொல்லி வருது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ட்ரு அடித்து பார்த்தா மறுபடியும் இதே ப்ராப்ளம் தான் வருது. இது சரியாகலை. இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி தான் ரொம்ப நாளாக ஆன் பண்ணாமல் வச்சுருக்க சிஸ்டமும் ஆன் ஆகலை. அந்த மாதிரின்னா பாருங்கள், அதே தான் வருது. இது எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு யூபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த சிபியூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் கேபிள் இருக்கும். இந்த பவர் கேபிளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதில் ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம இப்போ கலத்திக்கலாம். இது பத்திரமா தனியாக ஒரு கரையில் வச்சுருங்க. நாம் இப்போ இதை வந்து கலத்திக்கிடலாம். பாருங்கள், டோரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து 2 கேபிள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 2 கேபிளையும் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த கேபிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே இழுத்தா போதும், வந்துடும். அடுத்த கேபிள் வந்து சும்மா உருவினாலே போதும். பார்த்துருங்க. இப்போ நாம் இதோட உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின் இருக்குது. பார்த்துடுங்க, ஹார்ட் டிஸ்கில் இந்த பின் இருக்குது. இந்த பின்னை வச்சு நாம் வந்து ஏதாவது ரப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இப்போ தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட பின்னுக்குள்ளேயும் நான் இப்போ ஒரு சின்ன பிளேடு மாதிரி வச்சு அது உள்ள டஸ்ட் எதாவது இருந்தால் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். அப்புறம் இந்த பின்னையும் லைட்டாக சுரண்டி விட்டுடுறேன். பார்த்துருங்க, இதே சுரண்டியாச்சு. என்ன அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்லேருந்து கலத்துன இன்னொரு பின் இது. இதையும் நம்ம சுரண்டி விட்டுடலாம். இப்போ இதோட பின்னெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் இருக்க பின்னையும் இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய 2 பின்னுக்குள்ளே இருக்க பின்னையும் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதை இங்கே போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க பின்னையும் எடுத்து உள்ளே க்ளியர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பின்னையும் வந்து ஹார்ட் டிஸ்கில் மாட்டிடலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 பின்னையும் மாட்டியாச்சு. நாம் இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள், நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. வர உள்ளே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணி அதை கலத்தி நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி போடுங்க. நீட்டாக ஒர்க் ஆகும். பாருங்கள், இதோட இது வந்து நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுடுவாங்க. யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் ஆப்ஷனில் கிரியேட்டர் ஜீவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கிரியேட்டர் ஜீவாங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்.